ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயினுக்கு ஜின்னு பார்த்திங்கன்னா ப்ரப்போஸெல்லாம் பண்ணியிருந்திருப்பான். ஸோ ஹீரோக்கு மனசே உடஞ்சி போயிருந்திருக்கும். ஹீரோயின் பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக நடந்து வந்துட்டு இருந்திருப்பா. பின்னாடியே ஹீரோவும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கான். இப்படியே போனால் எப்படி, இதுக்கு ஒரு முடிவு இல்லை அப்படின்ட்டு, ஏய் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எவ்வளோ திரும்பி பார்க்குறா. ஓ சாரா, எவ்வளோ நேரம் என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. நீ ஜின்னு கூட போனியே, அப்போலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு. அடப்பாவி, அப்போ நீ ஏன் ஸ்டாப் பண்ணலை? அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான்ல. ஜின்னு இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பையன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தானா கண்டிப்பாக நான் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் அது ஜின்னாச்சே, அவனை ஹர்ட் பண்ண எனக்கு மனசே வரல. அவன் லவ் பண்ண பொண்ணை நான் திருடிக்கிறதா? எனக்கு அதை நினச்சா ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. சொல்லு நீ என்னென்ன சொல்லணுமோ சொல்லு அப்படின்ட்டு. இத்தனை வருஷங்களாக அவன் பொண்ணுங்க பின்னாடி தான் அலைஞ்சிட்டு இருந்தான். ஆனால் யாரையுமே கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற தாட்டே வந்ததில்லை. ஆனால் இப்போது அவன் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா மேலே அவனுக்கு உண்மையாகவே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். இப்போ என்ன, அவனை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படவா, அவனுக்கு ஒரு செலவச்சிடவா அப்படின்ட்டு. அது உன்னோட விருப்பம், நீ வைக்கணுன்னா வை அப்படின்ட்டு. இவளுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. போடா இவனை, இந்த மாதிரி ஒரு ஆளாக எனக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு அவள் கத்தி விட்டு போக, இவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது தப்பாக சொல்லிட்டோமா, இல்லை கரெக்டாக தான் சொன்னோமா, இவையே அடிக்கடி கோவப்படுறா, இல்லை அவளோட மூட் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் கத்திட்டு போகிறா அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா குழம்பிகிட்ருக்கான். ஸோ அப்படியே நைட்டு போல் இவன் பார்த்திங்கன்னா மூணெல்லாம் பார்க்கலான்னு அந்த டெலஸ்கோப் வழியாக பார்க்குறான். அந்த மூணில் பார்த்திங்கன்னா ஹீரோயினோட மூஞ்சி தான் தெரியுது. என்னடா இது, எங்கிட்ட பார்த்தாலும் இவளே தெரிகிறாளே, இதுக்கு ஒரு நம்ம முடிவு கட்டி ஆகணும் அப்படின்ட்டு நல்லா தூங்கிட்டுருக்க செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கான். அவன் பார்த்திங்கன்னா கடுப்பாயிட்ருக்க. இந்த நேரத்தில் எவன் தான் ஃபோன் பண்ணுறது அப்படின்னு. யார் அது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் தான் பிரசிடெண்ட் பேசுகிறேன் அப்படின்ட்டு. பிரசிடெண்ட்டு நீங்களா, என்னாச்சு இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா கடுப்பாயிட்ருக்கான். அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு, அதனால் உன்னோட ஒப்பீனியன் கேட்க கால் பண்ணேன் அப்படின்ட்டு. ஆமாண்டா, நல்ல ஒப்பீனியன் கேட்குற நேரமாகுது அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா கடுப்பாயிட்ருக்கான். சொல்லுங்கள் பிரசிடெண்ட், உங்களோட விஷயங்களை நான் வந்து கிளியர் பண்ணுறது என்னோட வரும், சொல்லுங்கள் அப்படின்ட்டு காதில் பார்த்திங்கன்னா ஃபோனை வச்சுட்டு கேட்டுட்ருக்கான். ஸோ இவன் பார்த்திங்கன்னா ஹீரோயின் சும்மா கோவப்படுறா. அவள் ஏன் கோவப்படுறா, எதுக்கு கோவப்படுறானே எனக்கு தெரிலப்பா அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல, அந்த சைட்லேருந்து ஒரு ரிப்ளையும் வரல. அவன் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹலோன்னு கத்த அவன் கட்டுப்பாயிரான். ஐயோ நைட் இப்படி தான் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பியா, அவனுக்கு ஒப்பீனியன் கேட்க டைமே இல்லையா அப்படின்ட்டு. இப்போ நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணேன்னு சொல்ல வரியா? ஐயோ இல்லை பிரசிடெண்ட், என்னை மன்னிச்சு, நீங்கள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண அந்த சைட்லேருந்து வெறும் கொரட்டை சத்தம் தான் கேட்குது. இவனும் பார்த்தீங்கன்னா கத்தி பார்க்குறான், கதறி பார்க்குறான், ஒரு சத்தமும் இல்லை. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக ஹீரோயினோட ரூமை வந்து தட்டிக்கிட்டு இருக்கான். நீ தூங்கிட்டியா அப்படின்ட்டு. அப்படின்ற மாதிரி கேட்குதா. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் எப்போவுமே உன்னை நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. அவள் பார்த்திங்கன்னா பொருள்லாம் தூக்கி கதவுல எரிஞ்சிட்ருக்கா. இவனுக்கு பார்த்திங்கன்னா பயமாக இருக்குது. நீ தூங்கிட்டேன்னு தானே சொன்னேன், அப்புறம் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கா, அட்லீஸ்ட் பேசலாம்ல அப்படின்ட்டு. ஸோ அவள் பார்த்திங்கன்னா படக்குன்னு கதவை திறந்துட்டு வெளியே வரா. உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானா, ஃபஸ்ட் இங்கேருந்து போடா அப்படின்ட்டு. இவள் பார்த்திங்கன்னா கதவை அடைச்சிட்டு போக, இவனுக்கா இல்லை இப்படிலாம் அவளை விடவே கூடாது அப்படின்ட்டு கதவை பார்த்திங்கன்னா தட்டுன்னு தட்டிட்டு அங்கேருந்து ஒரே ஓட்டமாக ஓடிட்டுருக்கான். ஸோ ஹீரோயின் பார்த்திங்கன்னா செருப்பு தூக்கிட்டு வந்துட்டுருக்கா, நாதாரி பயலே அப்படின்ட்டு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் ஜின்னை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து தான் வீட்டுக்கு வரான். அந்த பாட்டி உட்காந்துட்ருக்கு. டே என்ன டைம் ஆகுது, நீ எப்போ வீட்டுக்கு வர அப்படின்ட்டு. ஐயையோ இந்த கிழவிக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சோ அப்படின்ட்டு அவன் பயத்தோடு வந்து உட்காந்துட்ருக்கானா. ஆனால் இது பார்த்திங்கன்னா எங்கே போனேன், என்ன பண்ண அப்படின்ட்டு கேஷுவலாக கேட்குது. அப்போ அந்த தங்கச்சிக்காரி பாட்டிக்கிட்ட எதையும் போட்டு கொடுக்கலையா, சரி நம்ம 4-5 பிட்டை போடுவோம் அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை பாட்டி, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நான் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே ஊர் சுற்றிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. அப்படியா, இப்போ என்ன உண்மை அப்படின்றது தெரியும்ன்ட்டு அந்த தங்கச்சிக்காரிக்கு கால் பண்ணி கேட்க, அவள் பார்த்திங்கன்னா ஆமாம் அவன் சொல்கிறதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இவனுக்கு பார்த்திங்கன்னா என்னவ நம்மளுக்கு துரோகம் பண்ணாமல் நம்மளை காப்பாற்றி விட்டுருக்காளே, சரியில்லையே, ஒருவேளை நல்லவளாக மாறிட்டாலோ அப்படின்ட்டு ஜின்னு பார்த்திங்கன்னா புலம்பிகிட்டே வந்துட்டுருக்கான். அந்த சைடு ஹீரோயின் பார்த்திங்கன்னா தூங்கிட்டுருக்கா. ஸோ இங்கிட்டு புரண்டுட்டுருக்க, சில கனவெல்லாம் வந்துட்டுருக்கு. அதில் இவள் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தையும் ஒரு கரண்டியும் வச்சு ஹீரோவை மிரட்டிகிட்ருக்கா. இன்றைக்கி நீ என்ன தப்பு பண்ண, சொல்லு அப்படின்ட்டு. இவன் பார்த்திங்கன்னா முட்டிக்கால் போட்டு சொல்லிட்டுருக்கான். அது ஜின்னு உன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருந்தானா, அப்போ நான் வந்து தடுத்துருக்கணும், அது என்னோட தப்பு தான் அப்படின்ட்டு.
அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும், நான் எல்லா நாளுமே உன்னை ரொம்ப நல்ல விதமாக நடத்தணும், சாப்பாடெல்லாம் ஊட்டி விடணும், உன்னை சந்தோஷப்படுத்தணும், உன்னை கோவப்படுத்தணும், உன்னை வெறுப்பேற்றணும், எல்லாமே நான் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா குளு குளுன்னு இருக்கு. அப்பாடா கேட்க எவ்வளோ நல்லா இருக்குது, திரும்ப சொல்லுன்னு சொல்லிட்டு அவனை போட்டு பாடா படுத்திட்டு இருக்கா. இதுக்கப்புறம் உட்காந்துட்டு இந்த என் கையை பிடிச்சிட்டு இன்னொரு டைம் சொல்ல அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல, இவன் பார்த்தீங்கன்னா தலையை தடவி விட்றான். அவன் பார்த்தீங்கன்னா நாய் மாதிரி நாக்கெல்லாம் வெளியே போட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சிரிப்பு. இப்போ தான் மேடம் கண்ணை திறந்து பார்க்குறாங்க. ஓ அனைத்தும் கனவா, பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு அந்த பொம்மைக்கு முத்தெல்லாம் கொடுத்து அதை ஹக் பண்ணிட்டு அப்படியே சிரின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா விடியுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேலைக்கு ரெடியாகி வந்துட்டு இருக்கா. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரெடியாகி லியான்ஸ் ஒரு நிமிஷம் இல்லை, இப்போ நம்ம 2 பேரும் டேட்லாம் பண்ணுறோம். ஸோ அதனால் நீ வந்துட்டு தனியாலாம் போக வேணாம், நான் உன்னை காரில் கூப்பிட்டு போகிறேன், நம்ம 2 பேரும் ஒன்றாவே சாப்பிட்டு அப்படியே கம்பெனிக்கு போகலாமா அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு உன் கூட வர்றதுக்கு பயமாக இருக்கே, பிடிக்கல, அதனால நான் பஸ்லேயே போய்க்கிறேன் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறி ஆகிட்டுருக்கு. ஓகே ஓகே இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஆஃபீஸ் ரூமில் காட்டுறாங்க. செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா பயந்து வந்துட்டு, நேற்று நைட்டு வேறு ஃபோனை காதலே வச்சு தூங்கிட்டோமே, இந்த ஆள் வேறு கடுப்பில் இருப்பானே அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல, லைட்டாக பார்த்து முறைச்சிட்ருக்கான். பிரசிடெண்ட் எனக்கு ஒரே ஒரு சைன் மட்டும் வேணும் அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அதில் சைன் போட்டுட்ருக்கானா. ஸோ இவனே ஸ்டார்ட் பண்ணுறான், எனக்கு புரியுது நீங்கள் நேற்று நைட்டு சொன்ன விஷயங்களில் நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், இப்போ என்ன ஹீரோயின் உங்கள் மேலே கோவமாக இருக்கா, அதுக்கு என்கிட்ட நிறைய வழிகள் இருக்குது அப்படின்னு. அப்படியா என்னது அப்படின்னு ஹீரோ ஆர்வமாக கேட்க, எங்கே பாருங்கள் பிரசிடெண்ட், பொண்ணுங்களை மடக்கிறது ரொம்பவே சிம்பிள். அவங்களுக்கு டெய்லியும் வந்துட்டு சாக்லேட் வாங்கி கொடுங்க, ஃப்ளவர்ஸ் வாங்கி கொடுங்க, அண்ட் வாரத்துக்கு 2-3 தடவை கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுங்க, அப்போ தான் அவங்க உங்ககிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துப்பாங்க அப்படின்ட்டு. சரி இப்போ சொல்லுங்கள் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அவளுக்கு இந்த கிறிஸ்பி துரியன் கேக்லாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ட்டு. அப்போனா ஓகே, நம்ம கம்பெனிக்கு கீழே ஒரு கேக் ஷாப் ஒன்று இருக்குது, நான் அங்கே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அது அப்படின்ட்டு பயங்கரமாக போஸெல்லாம் கொடுத்துட்ருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அந்த ஆஃபீஸ் இருக்கும்ல, அங்கேருந்து எல்லா கொலீக்ஸும் வெளியே தெரிச்சு ஓடிட்டுருக்கானுங்க. ஐயையோ நாறுதே அப்படின்னு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா சொல்கிறீங்க, என்னடா நாறுது அப்படின்னு. ஸோ உள்ளே வந்து பார்த்தா இவளோட கேபின் இருக்குல்ல, அதை சுற்றி கயிறெல்லாம் கட்டி வச்சுருக்கானுங்கட்டி, என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ உள்ளே வந்து பார்த்தா இந்த பலாப்பழம் மாதிரியே ஒரு ஃப்ரூட் இருக்கும்ல, துரியன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மெல் அதிகமாக வரும் போல். ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்துட்டு கேட்குறா, அங்கே 2-3 பேர் மூக்கு பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கானுங்க, என்னடா இது யாரா கொண்டு வந்து வச்சா அப்படின்ட்டு. அதை அந்த செக்ரட்டரி தான் கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்ட்டு. சரி இதை நீங்கள் தூக்கி போட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு. அதுவா, அது பிரசிடெண்ட் வந்து உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணதான், அப்புறம் எப்படி நாங்கள் தூக்கி போடுறது அப்படின்னு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா போனோம் நாத்தான் நாறுது, பேசக்கூட முடியல, மூக்கில் பார்த்தீங்கன்னா கையை வச்சுட்டே நின்றுட்டுருக்கா. இவன் தொல்லை தாங்க முடியல, இவனுக்கு மூளைன்றது இருக்கா இல்லையானே தெரிலையே அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிகிட்ருக்கான். ஹை டார்லிங், நான் அனுப்பிச்சுட்டு கிஃப்ட் உனக்கு வந்துச்சா, உனக்கு பிடிச்சிச்சா அப்படின்ட்டு. ரொம்பவே பிடிச்சிருக்கு, வந்தேன்னு வச்சுக்கோ இதை தூக்கி மண்டையிலேயே போட்டு உடச்சிருவேண்டா அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. ஸோ பயங்கர கடுப்பாகி அந்த ஃப்ரூட் மேலே கையை வைக்க அதில் இருக்கிற முள்ளெல்லாம் அவள் கையில் குத்திடுது. ஸோ பயங்கரமாக வலிக்குது போல், அம்மா அப்பான்னு சொல்லி சுற்றி கத்திக்கிட்டு இருக்கா. அந்த சைடு ஹீரோக்கு ஒன்றும் புரியல, இவன் ஏன் நம்ம ஃபோனை கட் பண்ணா, என்ன நடக்குது அப்படின்ட்டு செக்ரட்டரிக்கு கால் பண்ணிகிட்ருக்காண்டே, அந்த கிஃப்ட்டை நீ ஒழுங்காக கொடுத்தியா கொடுக்கலையா அப்படின்னு. ஐயோ பிரசிடெண்ட், நான் அனுப்பிச்சி வச்சிட்டேனே, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அப்படியா, அப்போ ஏன் அவள் கத்துனா, உண்மையை சொல்லு, நீ என்ன தான் வாங்கி கொடுத்த அப்படின்ட்டு. அதுவா, நான் கேக் ஷாப்புக்கு போனேன்னா அப்போ அங்கே துரியன் கேக் இருந்துச்சு. ஸோ அதை வாங்கிட்டு திரும்பி பார்க்குறேன், துரியன் பழமே இருந்துச்சு, அதனால 2 பழத்தை வாங்கிட்டு வந்தேன், நம்ம ஹீரோயினோட இடத்துல வச்சுட்டேன் பாஸ் அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்ருக்கு. என் வாழ்க்கையில் விளையாடுறதே நீ ஒரு வேலையை வச்சிட்ருக்கில்ல, நேராக ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட் போய் உன்னோட சேலரி நீனே குறைச்சிக்கோ அப்படின்னு வச்சிடுறாரு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, நம்ம பழந்தாமல் வாங்கி கொடுத்தோம், இதில் எதுவும் தப்பு இருக்கா என்ன ஆகுனா நம்ம சேலரியில் கை வைக்கிறாங்க அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா தனியாக புலம்பிகிட்ருக்கான். அதே சமயம் ஹீரோயினை கட்டுறாங்க. இவள் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்லேருந்து வேறு பிளேஸ்க்கு வந்து ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கா.
ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கதவை ஓப்பன் பண்ணி எட்டி பார்க்குறான். ஓ நீ இங்கே தான் இருக்கியா, சரி சரி நான் வரேன் அப்படின்ட்டு வந்துட்டு இருக்கான். என்னம்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ட்டு. ஆ பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசலை. சரி நம்ம நைட்டு டின்னருக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்ட்டு. சார் பார்த்தீங்கன்னா நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு திரும்பி நின்று பேச, இவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போய் வேறு இடத்துல நின்று ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவனும் திரும்பி பார்க்குறான், அடிப்பாவி நீ எப்படி இங்கேருந்து போன அப்படின்ட்டு ரிட்டன் வரான். இங்கே பாரு, நீ ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணுற, அது வந்துட்டு உடல்நலத்துக்கு நல்லது இல்லை, சாப்பிட்டுட்டு பண்ணு அதான் நல்லது அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் வந்து கான்சர்ட் போகணும், ஸோ எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு. எது கான்சர்ட் போறியா, யார் கூட, அந்த டேவிட் கூடயா, திரும்பவுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கையில் சிசர் வச்சுருப்பா, அதை வச்சு அப்படியே குத்துற மாதிரி வந்துட்டுருக்கா. உனக்கு என்ன, நீ எதுக்கு என்னை கேர் பண்ணுற, நான் யார் கூட வேணால் போவேன், நான் கேர் பண்ணுவேன், நான் வந்து உனக்கு அப்படின்னு இழுக்கிறானா, சொல்லு சொல்லு நீ யார் எனக்கு, நீ யார் எனக்கு அப்படின்ட்டு இவன் முன்னாடி வர, இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடியே போய் தடுக்கிட்டு இருக்கான். நான் உன்னோட பாஸு, பாஸா அப்படின்ட்டு இவன் போக, இவன் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி இழுக்க, இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸாக வந்துட்டுருக்கா. அப்போ 2 எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டுருப்பாங்க. என்னடா கதவை ஓப்பன் பண்ணியிருக்குன்னு அவங்க வேறு கதவை அடைச்சி விட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவன் ரொம்ப க்ளோஸில் தானே இருக்கா, ஒரு கிஸ்ஸாக பண்ணுவோம் அப்படின்ட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கா. அவள் கடுப்பாயிட்ருக்கா. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, யாராவது பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு. யார் பார்த்தா எனக்கு என்ன, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவள் கடுப்பாகி போக, இந்த கரடி குட்டிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது. ஸோ பயங்கரமாக ஸ்மைலெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறதுக்காக அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த சேல்ஸ் மேனேஜர் வந்து சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கப்பா, ஒரு மீட்டிங் இருக்கா, அதனால யாரும் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடாதீங்க. அப்புறம் லியான்ஸு நீங்கள் வந்துட்டு ஹைனாவோட அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோட சப்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்ருக்கு. டே நீ வேணுக்கும் தானடா பண்ணுற அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஹீரோட இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கா. இந்தாங்க சார், இதில் ஹைனாவோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவங்கந்து போக, நான் இன்னும் இந்த ரிப்போர்ட்டை பார்க்கலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அப்போ பாருடா, அப்போ பாரு அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கான். அவ்வளோக்கா கடுப்பாயிட்ருக்கு. நீ வேணுக்குன்னு தானே பண்ணிகிட்ருக்க, நீ வேணுக்குன்னு தானே டைமை டிலே பண்ணுற அப்படின்னு. அட ஆமாம், உனக்கு தெரிஞ்சு போச்சா, அப்போ நான் கான்சர்ட் போகக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. அப்படிலாம் நான் ஒன்றும் நினைக்கல, இந்த ரிப்போர்ட்டில் நிறைய தப்புகள் இருக்குது, ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாமா, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டு ஹீரோனுக்கு கடுப்பாயிட்ருக்கு. அப்படியா, அப்போ நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுட்டே டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்ட்டு பிஏக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி ஃபுட் எல்லாமே ஆர்டர் பண்ண சொல்கிறான். ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவளோட பேக்கு கோட் எல்லாத்தையுமே வச்சுட்டு போகிறா. போனவ பார்த்தீங்கன்னா ரிட்டன் வரவே இல்லை. என்னடா அவள் பாத்ரூம்லேயே தூங்கிட்டாளா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்கான். ஸோ ஆர்டர் பண்ண ஃபுட்டு கூட வந்துருச்சு. பாஸ் நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு. இல்லை நான் கான்சர்ட் போகிறேன் அப்படின்ட்டு இவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். என்னது கான்சர்ட்டா அப்படின்ட்டு பிஏவும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டுருக்கான். அந்த சைடு டேவிட்டை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த கான்சர்ட் டிக்கெட்டை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். என்னடா இன்னும் ஹீரோயின் வரலையே அப்படின்னு. அந்த இடத்துக்கு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டுருக்கா. ஸோ என்னை மன்னிச்சிரு டேவிட், என்னை மன்னிச்சிரு, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ என்னை மன்னிச்சிரு, எல்லாம் அந்த ஹீரோ பையனால தான் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காளா. அப்போ டேவிட் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்க்குறாங்க, பாரு அப்படின்ட்டு. என்னென்னு இவ திரும்பி பார்த்தா பின்னாடி ஹீரோவும் பியும் வந்து நின்றுட்டுருக்காங்க. இவளுக்கா செம்மையாக ஷாக் ஆயிடுது. டேய் நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்ட்டு. நான் உங்ககிட்ட ஒர்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்னு சொன்னேன்ல, எதுக்காக நீ அங்கேருந்து இங்கே வந்த? அது மட்டும் இல்லாமல் நீ வேணும்னு சொன்னனால ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணேன், இப்போ அதுக்கான காசெல்லாம் நீ தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. டேவிட் பார்த்தீங்கன்னா ஐயா இவன் நீ மாறவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறான். ஸோ ஹீரோயினுக்கா, எப்பா இங்கே உட்காந்துலாம் ஒர்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியாதுப்பா அப்படின்ட்டு. அப்போனா வா நம்ம கம்பெனியில் போய் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி நான் வந்து உங்க கூட ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எனக்கு பசிக்குதே, வெறும் வயிற்றுலலாம் என்னால் வேலை பார்க்க முடியாது, அதனால கொஞ்சம் சோறு வாங்கி கொடுவேன் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் 4 பேர் பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டு கடைக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினும் டேவிட்டும் பார்த்திங்கன்னா உட்காந்து பயங்கரமாக சாப்பிட்றாங்க. ஹீரோ வெறப்பாக நிற்கிறான். என்னன்னு பார்த்தா பிஏ பார்த்திங்கன்னா அந்த இடத்த அப்படியே அந்த சானிடைசர் போட்டு க்ளீன் பண்ணுறது அப்படியே பார்த்து பார்த்து தொடச்சிட்டு இருக்கான்.
சரி பாஸ் இப்போ நீங்கள் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் உட்கார போகிறான். ஆனால் பிஏ பார்த்தீங்கன்னா கத்துறான், பாஸ் ஒரு நிமிஷம் அப்படின்னு. ஹீரோயின்லாம் பயந்தே போயிடுறா. டேவிட் பார்க்குறான், டே என்னடா கோமாளித்தனமாக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. உட்கார சேரில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் எல்லாத்தையுமே விரிச்சிட்டு இருக்கான். இப்போ உட்காருங்க பாஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த பிஎம்மும் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே வெறிக்க வெறிக்க பார்க்குறான். இது என்ன அவ்வளோ நல்லாவா இருக்குது, இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் மனுஷங்களுக்கு தான் தெரியும், உனக்கெலாம் தெரியாது அப்படின்னு டேவிட் பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். ஸோ இவன் ஆர்டர் பண்ண ஃபுட்டை ஹீரோயினும் பியும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு திங்க. டே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்களேன்டா, ஏன்டா ஏன் ஃபுட்டை திருடி திங்கிறீங்க அப்படின்ட்டு. இவங்க 3 பேரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட ஹீரோக்கு தான் என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னப்பா பார்த்துட்டே இருக்க, வேணா இந்த ஃபுட்டை சாப்பிடு அப்படின்ட்டு காட்ட அவன் பார்த்தீங்கன்னா எகிரி குதிச்சு ஓடுறாங்க. பாரு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கான்சர்ட் என்னால் தான் போக முடியல, அட்லீஸ்ட் நம்ம ஃபோட்டோவாவது எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு. டேவிட்டும் இவளும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதை ஹீரோ பார்த்துட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். எங்க பார், இவ்வளோ வருஷங்களாக நான் அமைதியான பையனாக இருந்தேன், ஆனால் இப்போது நான் ஒரு கெட்ட பையனாக மாறிடுவேனோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஸோ அதனால் நீ என் கூடயே இரு, அப்போ தான் எனக்கு நல்லது, ஏன்னா நான் கெட்ட பையனாக மாற மாட்டேன் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பேனு பார்த்துட்ருக்கா. டேவிட்டுக்கு என்ன சொல்ல வரானே புரியல. இங்கே பிஏ பார்த்தீங்கன்னா இது கனவா நனவா கொஞ்சம் கிள்ளிவேன் அப்படின்ற மாதிரி கையை கொடுக்கும்போது டேவிட் பார்த்தீங்கன்னா பிடிச்சி நறுக்குன்னு கிள்ளி விட்றான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அம்மானு கத்திட்டு இருக்கா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பிஏ பார்த்தீங்கன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லும்போது அவள் சிரிக்கிறா. என்னது இத்தனை வருஷமாக அமைதியாக நல்ல பையனாக இருந்தேன், இப்போ திடீர்னு கெட்ட பையனாக மாறிடுவேன்னு பயமாக இருக்கா, உன் பாஸ் ரொம்பவே ஃபன்னியாலாம் இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் ஹீரோவை நினச்சி பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அப்படியே தங்கச்சிக்காரியோட வீட்டில் காட்டுறாங்க. சில ப்ரிப்ரேஷன் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்போ மெய்டு கிட்ட தங்கச்சிக்காரி வந்து கேட்டுட்ருக்கா, என்ன எதுக்கு நீங்கள் டெக்கரேட் பண்ணுறீங்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைப்பா, உன்னோட தம்பிக்கு தான் பர்த்டே அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் மாலுக்கு தான் வந்திருக்கா. அந்த ஷாப்பிங் மாலில் ஜின் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் வாங்கிட்டு இருக்கான், திரும்பவும் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போது யதார்த்தமாக தங்கச்சிக்காரியை பார்க்க இவன் என்ன நம்மளை ஃபாலோ பண்ணி இங்கே வர வந்திருக்காளா அப்படின்ட்டு நேராக போயிட்டுருக்கான். ஒரு நிமிஷம் இல்லை, என்னை எப்போ பார்த்தாலும் நீ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பியா அப்படின்னு. ஆமாம், உங்கள் பெரிய அப்படியே சூப்பர் ஸ்டாரு உங்கள் பின்னாடி சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கா, எங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா போக, சரி ஒரு நிமிஷம் இல்லை, நேற்று நைட்டு நீ ஏன் என் பாட்டிகிட்ட உண்மையை சொல்லலை அப்படின்ட்டு. அதுவா, இப்போ நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்ட்டு. அதுவா, நான் புதுசாக ரிங்கு வாங்கி ப்ரப்போஸ் பண்ணலான் தான் வந்தேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயங்களை அவன் பாட்டிகிட்ட சொல்லி கொடுக்குவான்னு அவள் ஃபோன் எடுக்க, சரிம்மா சரி கோவப்படாத அப்படின்ட்டு. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. இருந்தாலும் இவன் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு இருக்காள். அவன் கேட்குறாம்மா எதுக்கு வாங்குற, என் தம்பிக்கு பர்த்டே அதான் அப்படின்ட்டு. உன் தம்பினா ஹீரோனுக்கும் தம்பி தானே, அப்போ நானும் கிஃப்ட் வாங்கிக்கிறேன்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். அதே சமயம் கம்பெனியில் காட்டுறாங்க. ஹீரோ பிஏட்ட சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாரு லஞ்சுக்கு எனக்கும் ஹீரோனுக்கும் ஒரு ஹோட்டலில் புக் பண்ணேன் அப்படின்ட்டு. பாஸ் நான் வந்து ஹீரோயினை பார்த்தேன், ஒரு பையன் கூட அவங்க போயிட்டு இருந்தாங்க, அந்த பையன் வேற ரொம்ப அழகாக இருந்தான் அப்படின்ட்டு. என்னடா சொல்கிற, அப்போ அந்த பையன் கூட தான் ஹீரோயின் சாப்பிட போயிருக்கலாம் அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டு இருக்கு. ஸோ வேகமாக 2 பேரும் கீழே இறங்கி வராங்க. எங்கே அவ அப்படின்ட்டு. ஹீரோ கால் பண்ணுறான், அவள் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸோ ஹீரோயினை அந்த எஸ்கலேட்டரில் தான் இறங்கி வந்துட்டுருப்பா. பிஏ பார்த்துறான், பாஸ் அங்கே பாருங்க ஹீரோயின் அப்படின்ட்டு. ஸோ அவள் ஒரு கிஃப்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டுருக்காளா, எனக்கு தெரிஞ்சு இவங்க ஏதோ பர்த்டே பார்ட்டிக்கு போகிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. சரி காரை போய் ரெடி பண்ண, அவனை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ பிஏ இப்படியே பார்க்குறான், என்னப்பா சொல்கிறீங்க, அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்களா, நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன் அவன் எங்கே போகிறா அப்படின்னு. சரி நான் போய் ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கானுங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டருக்கு தான் வந்திருக்காங்க. இந்த ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சென்டர். ஏன்னா இங்கே தான் இவளோட தம்பிக்கு வந்துட்டு கொஞ்சம் சில ட்ரைனிங்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கும் போல். ஸோ அவனுக்கு பர்த்டே இல்லையா, இந்த பர்த்டேவை இங்கேயே செலிப்ரேட் பண்ணலான் தான் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து அவள் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரிப்ரேஷனையும் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இதை நம்ம ஹீரோவும் பியும் பார்க்குறாங்க. ஏன்டா அவள் இங்கே வந்திருக்கா, இவளுக்கு என்னடா இங்கே வேலை, யாரா அந்த பையன் அப்படின்ட்டு. தெரியலையே பாஸு, நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு சைடு இருக்குமோ அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இந்த உங்கள் தம்பியோட பர்த்டேவை அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பா. இதை ஹீரோவும் அந்த பியும் பார்த்தீங்கன்னா வெளியே நின்று அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. யார் இந்த குட்டி பையன், எதுக்கு வந்திருக்கா அப்படின்ட்டு. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் ஒரு நர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆமாம் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். ஷாக் ஆகிடுறான்.
யோ என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்ட்டு. அட் அ டைமில் பிஏ பார்த்தீங்கன்னா, சார் இந்த பிளேஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே ஒர்த்துன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும்போது அந்த பொண்ணு பார்க்குறா, இது வந்து ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, மரியாதையாக இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்ட்டு. சரிங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி 2 பேருமே சொல்லிடுறாங்க. ஸோ அந்த பொண்ணு அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து கேட்குறான், யார் இந்த குட்டி பையனாக இருப்பான், எதுக்கு இங்கே வந்து பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. ஸோ பிஏ பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லெஜண்ட் ஆச்சே. எனக்கு தெரிஞ்சு இந்த குட்டி பையன் ஹீரோயினுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதனால தான் இப்படி வந்து பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வேளை ஒரு வேளை இது ஹீரோயினோட பையனாக இருக்குமோ? ஏன்னா அவங்க அப்ராடில் தானே இருந்தாங்க. ஸோ அங்கே கன்சீவ் ஆகி குழந்தையெல்லாம் பெற்றிருப்பாங்களோ? ஓ, எனக்கு இப்போ தான் புரிய வருது, அந்த குழந்தையோட அப்பா வந்து கண்டிப்பாக ஜின்னாக தான் இருக்கும் அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவன் சொல்ல சொல்ல ஹார்ட் பீட் எல்லாம் நொறுங்கிட்டு இருக்கு. டேய் வாயை மூடுறா நாயே, உன் மண்டைக்குள்ளே இப்படி தான் எண்ணங்கள்லாம் ஓடிட்டு இருக்குமா, போடா முதல்ல இங்கேருந்து அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஹார்ன் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதை பார்த்தோன்னா அவருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நீ இவனோட பர்த்டேவை ஞாபகம் வச்சிருக்கியே, வீட்டில் இவனுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஹீரோ பார்க்குறானா, அந்த பிஏவை கூப்பிட்றான்ட்டு, இங்கே வாடா புதுசாக ஒரு கேரக்டர் வந்திருக்கு, யாரா இது அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா, சார் இவர் தான் ஹார்ன் கம்பெனியோட ஓனரு ஹான் அப்படின்ட்டு. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் அவர் கூட க்ளோஸ் ஆனீங்க அப்படின்னா உங்களோட லவ் சீக்கிரமாகவே செட் ஆயிரும் அப்படின்னு. என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, அட ஹான் வந்து ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதரு, ஸோ அவங்க கூட நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக நல்ல விதமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லவ் வந்து இன்னும் ஒரு அடுத்துக்கு போகும்ல அப்படின்ட்டு. ஓ அப்படி சொல்கிறியா, சரி நான் போகிறேன்ட்டு ஹீரோ போகிறான். இருந்தாலும் டவுட்டாக இருக்குது, திரும்பி வந்து நீ எதுவும் என்னை பழிவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணலையே. சேச்சே, அந்த மாதிரிலாம் நான் பண்ணக்கூடிய ஆளா சார்? நான் வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினப்பேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் என்னோடய ப்ரெசிடெண்ட்டு, ஸோ பயப்படாமல் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அமுச்சு விட்றான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே வரப்பாக நின்றுட்டுருக்கான். பின்னாடி 3 பேர் வராங்க. ஹீரோயின் பார்த்தோன்னே, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஸோ ஹார்ன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாரு. உங்களை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ட்டு. ஸோ இது என்னோட பையன்தான், அவனுக்கு இன்றைக்கி ஒரு பர்த்டே ஒன்று செலிப்ரேட் பண்ண போகிறோம், ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அங்கிள் அவர் கொஞ்சம் பிஸியான ஆள், அதனால அவர்லாம் வரமாட்டார் அப்படின்னு. இல்லை இல்லை நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ ஹானும் அந்த குட்டி பையனை அங்கேருந்து போயிடுறாங்க. நான் வரதில் உனக்கு கொஞ்சம் கூட ஹாப்பியே இல்லை போலையே அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கெஸ்ட்டாக வரதுக்கு சுத்தமாக லாய்க்கே இல்லை, அங்கே வந்து ஹைஜீனிக்கை பற்றி பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, நான் ரொம்ப நல்ல விதமாகவே நடந்துப்பேன். ஆமாம், உன் தம்பி ஏன் இங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவனுக்கு ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதனால தான் அவன் இங்கே இருக்கான் அப்படின்ட்டு. ஹீரோ அப்படியே பார்க்குறான், ஏன் என்னாச்சு, டாக்டர்ஸ் எதுவும் அதை குணப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா? இல்லை, அவங்க பெருசாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அம்மா தான் அப்படின்ட்டு. ஏன் உங்கள் அம்மா மேலே பழிய தூக்கி போடுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் அவங்களோட சுயநலத்துக்காக தான் அவங்க இவனையே பெற்றுக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் உங்கள் அம்மாவை சொல்லாத, அது ரொம்ப தப்பு. என்ன தப்பா? இதுக்கு முன்னாடியே இவங்க இந்த மாதிரி சுயநலமாக சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க ரிச்சாக வாழணும் அப்படின்றதுக்காக என்னையும் எங்கள் அப்பாவையும் தனியாக விட்டு வந்தாங்க. இப்போ அவனை பெற்றதுக்கு காரணம் கூட அவங்க அந்த ஃபேமிலியில் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ டாக்டர்ஸ் வந்து முன்னாடியே சொன்னாங்க, நீங்கள் வயசான காலத்தில் குழந்தை பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு. ஆனால் அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. அவங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் ரிச்சாக வாழணும், அதுக்கு இந்த ஃபேமிலிக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வளர்ந்துட்டேன், நான் என்னை பார்த்துப்பேன். ஆனால் என்னோடய தம்பி ரொம்பவே சின்ன பையன், அவனை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. சரி விடுங்க, வாங்க நம்ம போகலாம் அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் கையை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து கேட்குறா, என்ன கை கிடுகிடுன்னு ஆடிட்டே இருக்கு, ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க போல் அப்படின்ட்டு. அட ஆமாப்பா, இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் அனுபவிச்சதே இல்லை அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் நம்ம டேட்டிங் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் இப்படியே பார்க்குறா, இங்கே பாரு நீ டேட்டிங்க்கு ஏதோ கைடெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு
உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணுறேன்னா சொல்லுப்பா, நான் வரேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் எப்போவோ நான் தூக்கி குப்பையில் போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. சரி, அதுக்கான அவார்டை நான் ஒன்று தரவா அப்படின்னு கேட்குறான். இவ அப்படியே முழிக்கிறா, என்னடா பண்ண போகிற அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு புரிஞ்சிருச்சா என்னன்றது தெரில. அவன் அங்கேருந்து ஓட இவன் பார்த்தீங்கன்னா நெத்தியில் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு. இந்த சீன் இங்கே நடந்துகிட்ருக்க. அந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஜின்னும் அந்த தங்கச்சிக்காரியும் காரில் வந்துட்டுருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை தங்கச்சிக்காரி பார்த்துட்றா. ஜின்னு பார்க்கல, ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கான். அவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, இங்கேருந்து கடந்து போயிடலாம் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா காரை கொஞ்சம் தூரமாக வந்து நிறுத்திடுறா. இருந்தாலும் அந்த கண்ணாடியில் இவங்க கிஸ் பண்ணிட்டு நிற்கிறது தெரியுது. விலகுறாங்களான்னு பாரு, எம்பிட்டு நேரம் தான் கிஸ் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கானுங்க. இவன் பார்த்தானே கொந்தளிச்சிருவானே அப்படின்ட்டு ஜின்னை பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்காமே பார்த்துட்ருக்கான். அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு. என்னத்தை சொல்ல போகிறப்போ அப்படின்னு இவன் இறங்கிடுறான். இவ பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கா, இங்கே பாரு என் தம்பிக்கிட்ட வந்து ரொம்பலாம் அதிகமாக பேசக்கூடாது அப்படின்னு. இந்த சத்தம் 2 பேத்துக்கும் கேட்டுருது. அதனால இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே விலகிடுறாங்க. ஸோ ஜின்னு பார்க்குறான், ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணுற, எதுக்கு வந்த? நாங்கள் 3 பேரும் ஒன்றா ஒரே ஸ்கூலில் படித்தோம், ஸோ ஒன்றா நாங்கள் வந்திருக்கோம், நீ அப்படின்னு. என்ன இன்வைட் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான்லாம் ஒன்றும் இன்வைட் பண்ணலப்பா, ஹான் அங்கிள் தான் இன்வைட் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த தங்கச்சிக்காரி அங்கேருந்து போயிட்டுருக்காளா. ஹீரோயின் குடுக்குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கா. ஏன்டி ஜின் இங்கே வந்திருக்கானே என்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு. ஏன் நீ ஹீரோ வரான்னு என்கிட்ட சொன்னியா அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா எதிரி மாதிரி பார்த்துக்க. தங்கச்சிக்காரி, ஏன்டா அங்கேயே நிற்க போகிறீங்களா, ஒழுங்கா வாங்க அப்படின்ட்டு 4 பேர் உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ ஹான் பார்த்தீங்கன்னா வாமா வெல்கம் பண்ணுறாரு. எல்லாருமே அந்த சோபாவில் உட்காந்துருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே பனைமரம் மாதிரி நின்றுட்டே இருக்கான். ஸோ அவர் சொல்கிறாரு, ஏப்பா நிற்கிறீங்க, உட்காருங்கன்னு. நான் ஒன்றும் டயர்டாக இல்லை, பரவாயில்ல நான் நிற்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கும் ஜின்னுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ கையை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. உட்காந்து தொலைடா, மானத்தை வாங்காதடா அப்படின்ட்டு. அப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னு சில கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அந்த ஆன்ட்டிக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் அந்த ஹானுக்கு கொஞ்சம் கிஃப்ட்டு, அப்புறம் அந்த பையனுக்கு கிஃப்ட்டு. ஸோ நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். நான் மற்றவங்கள மாதிரி வெறுங்கையை வீசிட்டுலாம் வரமாட்டேன் அங்கிள் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா குத்தி காமிச்சிட்ருக்கான். ஸோ அவனுக்கா இதெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்க மாட்டான்ல, என்னடா நடக்குது அப்படின்னு தான் பார்க்குறான். இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் சால்வ் பண்ணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் வந்து தம்பிக்கு ஒரு ட்ராயிங் வாங்கிட்டு வந்தேன், ஸோ நாங்கள் 2 பேர் கொடுக்குறோம் அப்படின்ட்டு கரெக்டாக ஹீரோவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெய்டு வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஹீரோ வந்து சாப்பிட சொல்லும்போது, இல்லை எனக்கு வேண்டாம், பசிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இருந்தாலும் அந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸை எடுத்துகிட்டு வராங்க. பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படின்னு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்ல வரான். அந்த கை தட்டி கீழே பார்த்தீங்கன்னா அது அப்படியே விழுந்துருது, கொஞ்சம் மேலேயுமே அவங்க மேலே பட்டுருது. ஸோ ஹீரோனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கா. அந்த ஆன்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது நான் பண்ணுறது. இதுக்கப்புறம் அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா கேக்கெல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பையன் வந்துட்டு கொஞ்சம் முடியாத பையன் தானே, ஆல்ரெடி அவன் சாப்பிட்டுட்டான், இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஆன்ட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்கு, நானே என் கையால் சமைச்ச உணவு டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு. ஜின்னு பார்த்தீங்கன்னா புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கான், அடடா எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு பீஸை எடுத்து நம்ம ஹீரோக்கு கொடுக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு பசிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன இவன் நம்மளை இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கானே அப்படின்ட்டு. ஸோ ஜின்னும் பார்க்குறான் அவங்க ஃபேஸே மாறிடுச்சு அப்படின்ட்டு. ஹீரோயின் முறைக்கிறா, இருடி உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் எடுத்து கொடுக்குறான், இங்கே பாரு அந்த ஆன்ட்டியை கொஞ்சம் எம்பாரசிங்காக ஃபீல் பண்ண வைக்காமல் சாப்பிடு அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே முழிக்கிறான், என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா சாப்ஸ்டிக்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். அடப்பாவி இதெல்லாமாடா கையோட தூக்கிட்டு திரியிற அப்படின்ற மாதிரி தான் ஜின்னு பார்க்குறான். ஸோ அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கானா. பேண்ட்டு கேட்குறாங்க, எப்படிப்பா இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். இது ரொம்ப ஆயிலாக இருக்குது, இது ரொம்ப உப்பாக இருக்குது, ஸோ அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்னு. இந்த ஆன்ட்டியோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே சுருங்கிருது. சொல்லலாம் அதுக்கு நீ இப்படி ஓப்பன் ஆவா அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் அந்த பாத்திரம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன் சொன்னது தான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. ஆக்சுவலாக ஹீரோ பார்த்தீங்கன்னா வேணுக்குன்னுமே அவங்கள ஹர்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டான். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு ஆள். ஸோ மனசுக்குள்ளே வச்சுக்காம எல்லாத்தையுமே சொல்லிட்டான். அது இவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்தவொடனே கேட்குறாங்க, ஆமாம் உனக்கும் ஹீரோக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, அவனுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா, ஒரு கெஸ்ட்டாக எப்படி நடந்துக்கணும் கூட தெரியாதா அப்படின்ட்டு.
ஸோ இவ பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க அவர் நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு. எதுக்கு அவனை நீ காப்பாத்துற? இங்கே பாரு, நான் சொல்கிறத நல்லா கேளு. நீ ஜின்னை தான் கரெக்ட் பண்ணணும். ஜின்னு கூட அந்த தங்கச்சிக்காரி ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டே இருக்கா. ஸோ நீ பார்த்து நடந்துக்க அப்படின்னு இவ கடுப்பாயிட்டு இருக்கா. தங்கச்சிக்காரிக்கு ஜின்னை பிடிச்சிருக்கு அப்படின்னா அது அவளோட இஷ்டம். அடுத்தவங்க விஷயத்துலலாம் தயவு செஞ்சு நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு. இங்கே பாரு, அவளுக்கு யாரை பிடிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஜின்னை பிடிச்சிருக்கே, எனக்கு அதுதான் பிரச்சனை. ஏன்னா உனக்கு ஜின்னை பிடிச்சிருந்தது தானே, உன்னோட ஆளை இப்படி அவள் திருடலாம் அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. வாயை மூடிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கிறீங்களா அப்படின்னு. இங்கே பாரு, நீ ஹீரோவை எந்த மாதிரி பார்க்குற அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. அவன் வந்துட்டு இந்த கம்பெனிக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், அவன்கிட்ட எல்லா பவர்ஸுமே இருக்கலாம். ஆனால் அவன் ஒரு அடாப்டட் சைல்டு. ஸோ அவன்கிட்ட எந்த ஒரு சொத்து இதெல்லாம் வரவே செய்யாது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு மேனஸு ஒரு மூளை கூட இல்லை. அதனால் நீ ஜின்னையே பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கோ, அதுதான் உன்னோட வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவ கடுப்பாயிட்டு இருக்கா. இங்கே பாருங்கள், நானும் ஹீரோவும் வந்துட்டு ஜஸ்ட்டு பாஸ் அண்ட் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் தான், வேறு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு சொல்லாதீங்க அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஸோ அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த சைட் ஜின்னை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்காரியோட உட்காந்து ஸ்கூலில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி வா கீழே போகலாம் அப்படின்ட்டு அந்த ஹார்ன் இருக்கார் இல்லையா, அவர் கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம கேம் விளாட்லாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு கேம் மாதிரி விளாண்டுட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வரா. ஸோ சுற்றி பார்க்குறான். அந்த இடத்துல ஹீரோ மட்டும் காணோம். இவன் எங்கே போனான் அப்படின்ட்டு இவளும் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பார்க்குறா, ஃபோன் போகலை. ஸோ எல்லா ரூம்லேயுமே போய் பார்க்குறான், ஆளை காணோம். என்னடா ஆச்சு, எங்கே போனான் அப்படின்ட்டு ரிட்டன் வந்து தங்கச்சிக்கார்ட்ட கேட்கும்போது அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இங்கேருந்து எப்போவோ போயிட்டானே அப்படின்ட்டு. இவளுக்கா ஒன்றும் புரியல. ஸோ நேராக வீட்டுக்கு வந்து பார்க்குறான். வீட்லேயுமே ஹீரோ இல்லை. இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அந்த சோபாலேயே உட்காந்துட்ருக்கா. ஸோ டைம் போக போக அவன் வரவும் இல்லை. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க தூங்கவே ஆரம்பிச்சிட்டா. காலையில் விடியவே ஆரம்பிச்சிருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கிளம்பி ரெடியாகி வந்துட்டுருக்கான். அவளும் கூப்பிட்றா, டே ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா துளி கூட கண்டுக்கறல, அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இவளுக்கு அவனுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி வீடாக நடந்துக்கிறான் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா திரும்பவும் குப்பரை விழுந்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. இவளுக்கு நேற்று நைட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோ கேட்டான் அப்படின்றதுலலாம் ஐடியா இல்லை. ஸோ அப்படியே கம்பெனியில் காட்டுறாங்க. தங்கச்சிக்காரியோட கம்பெனிலேருந்து தானே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வாங்குறாங்க. ஸோ அங்கே என்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத இந்த ஹைனா பார்த்தீங்கன்னா ஒரு விலாக் மாதிரி ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற டைலாக்கை இந்த அம்மா ஒழுங்காக பேச மாட்டுது. ஸோ டைரக்டர் பார்த்தீங்கன்னா கட்டுன்னு சொல்ல, இந்த அம்மா எப்பா என்ன ஸ்கிரிப்ட் எழுதியிருக்க, எனக்கு வர மாதிரி எழுத வேண்டிதானே, ஸோ இதுக்கப்புறம் என்னால் நடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி கத்திட்டு போயிட்டுருக்கு. தங்கச்சிக்காரிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு. இவன் என்ன பைத்தியம்மா, ஸ்கிரிப்டில் இருக்கிறதா ஒழுங்காகவே அவள் சொல்ல மாட்டாளா, அதுவும் அவளோட தப்பா அவள் ஒத்துக்கவே மாட்டுக்கிறா அப்படின்னு. பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அந்த ஹைனாட் வந்து கால் வருது. ஸோ எனக்கு காஃபி எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா சரி நான் வரேன் அப்படின்னு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஆனால் தங்கச்சிக்காரிக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அந்த காஃபி எல்லாம் வாங்கிட்டு போக, மேடம் 4 ஃப்ளேவரில் நீங்கள் கேட்ட மாதிரி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நீங்கள் அப்படியே குடிச்சிட்டு நல்லா எனர்ஜியாக வந்து ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்ட்டு. நான் குடிக்கணுமா, அதுவும் 4 கப் டீயை குடித்தா நான் குண்டாக மாட்டேன், எனக்கெலாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு. அப்புறம் எதுக்காக வாங்கிட்டு வர சொன்னீங்க? அதுவா, நீ போய் அந்த 4 கப்பை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தீன்னா நான் அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன் அப்படின்னு. இவளுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ அந்த காப்பியோட கப்பை எல்லாத்தையுமே கழட்டிகிட்ருக்கா. போங்க இதெல்லாம் ஸ்மெல் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு அந்த ஸ்மெல் வரலையே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டுருக்கு. அந்த இடத்துக்கு கரெக்டாக தங்கச்சிக்காரி வந்துடுறா. நான் வேணா இந்த காஃபி எல்லாத்தையும் தூக்கி உன் தலையில் ஊற்றவா, நாளைக்கு வரைக்குமே இந்த ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு. ஹைனாக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக கடுப்பாயிட்டுருக்கு. ஏய் யார் நீ, என்ன தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா உன் மேலே ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ண பாரு, தேவையில்லாமல் இப்படிலாம் ரொம்ப ஆட்டம் போட்டுட்ருக்காத அப்படின்ட்டு. ஸோ ஹைனாக்கு செம்மையாக கடுப்பாயிடுது. என்ன லியான்சு, நம்ம ரொம்ப நாளுக்கு ஒன்றா சேர்ந்து வேலையெல்லாம் பார்க்க முடியாது போல் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பின்னாடியே கெஞ்சிட்டு போகிறா. இல்லை மேடம் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டா அப்படின்னு. ஆனால் அது மதிக்காமல் போகுதா. ஸோ ரிட்டன் வந்து ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, இனி அதை சமாதானமே படுத்த முடியாது அப்படின்னு.
நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்தேன், நீ என்ன திட்டிட்டு போற அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டு இருக்கா, புலம்பிட்டு இருக்கா. இவ எப்போ நல்லவள மாறினான்னு தெரியல. இதுக்கப்புறம் என்ன, இந்த ஹைனா போய் நம்ம ஹீரோட்ட பஞ்சாயத்தை வச்சிட்றா. ஸோ இவளும் உள்ளே வந்துட்டு இருக்காளா, ஐயோ வில்லங்கத்தை இழுத்து விட்டுட்டாளா, இவளை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ வந்து கேட்குறான், என்ன ஹைனா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்களா, என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அது வந்து அதுன்னு ஏதோ இழுக்கிறாளா, இங்கே பாருங்க அந்த பொண்ணு வந்து என்னைய தேவையில்லாமல் கண்ணா பின்னான்னு புள்ளி பண்ணுற மாதிரி பேசுகிறா, என்னோடய லைஃப்பில் இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி பேசுனது இல்லை அப்படின்ட்டு. ஸோ இவங்க ஸ்கிரிப்டில் இருந்ததை ஒழுங்காக பண்ணலை, அதனால தங்கச்சிக்காரி கொஞ்சம் கோவத்தில் வார்த்தையை விட்டுட்டா. எது கோவமா, கோவத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா, இதுக்கப்புறம் நானும் அவங்க கூட ஒர்க் பண்ண மாட்டேன், வேணா இவ்வளோ ஃபார்மில் என்கிட்ட சாரி கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம, லியான்சு நீ அவங்கக்கிட்ட சாரி கேளு அப்படின்னு. இவளுக்கா கடுப்பாகிட்டு இருக்கு, இங்கே பாருங்க நான் ஏன் கேட்கணும் அப்படின்ட்டு. இங்கே பார், இதை நீ தான் பொறுப்பாக எடுத்து நடத்திக்கிட்டு இருக்க, அதனால என்ன நடந்தாலும் நீ தான் பொறுப்பு, சாரி கேளு அப்படின்னு. இவளுக்கு கடுப்பாக தான் இருக்கு, இருந்தாலும் சாரி மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோனை அங்கேருந்து போக சொல்லிட்டு, இங்கே பாருங்க உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்புகள் நடக்காமல் பார்த்துக்கங்க அப்படின்ட்டு. எனக்கு லியான்ஸு கூட ஒர்க் பண்ண பிடிக்கவே இல்லை, வேணா நீங்கள் அவ்வளோ வேணா சேஞ்ச் பண்ணி விடுங்களேன் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்க்குறான், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலையே, அவள் தான் இன்சார்ஜ், வேறு யாரை போட முடியும் அப்படின்ட்டு. நீங்கள் வேணா எனக்கு இன்சார்ஜாக இருங்களேன், கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கான், அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு. அப்போ நான் ஒர்க் பண்ண மாட்டேன், ஒர்க் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸ், எனக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது அப்படின்னு. இவ அப்படியே பார்க்குறா எப்படி அப்படின்ட்டு. ஆமாம், எங்கள் ப்ராடக்ட்னால தான் நீங்கள் இன்னுமே ஃபேமஸ் ஆகிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் வெறும் ஃபோட்டோஷூட் மட்டும்தானே நடத்திட்டு இருந்தீங்க, பெருசாக உங்களுக்கு எந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்ட்டு அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கா கடுப்பாயிட்டுருக்கு, அங்கேருந்து போயிடுறா. ஹீரோயின் வீட்டில் செம்ம கொலவெறியில் உட்காந்துட்ருக்கான், இவன் எதுக்கு நம்ம பண்ணாத தப்புக்கு அவகிட்ட சாரி கேட்க சொன்னான் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவும் உள்ளே வர, ஒரு நிமிஷம் இல்லை, என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் எதுக்காக நீ என்ன அவகிட்ட சாரி கேட்க சொன்ன அப்படின்னு. எனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுலாம் தெரியாது, இந்த ஷூட்டிங் வந்து நல்லபடியாக போகணும், பிரச்சனையை முடிக்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து போக, ஒரு நிமிஷம் இல்லை, நீ கொஞ்சம் நாளாகவே சரியில்லை அப்படி, நான் உனக்கு என்ன தான் பண்ணேன், ஏன் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேற அப்படின்னு. இவன் எதுவுமே சொல்லலை, நேராக உள்ளே போயிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா, என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஏதாவது பிஸ்னஸ் ட்ரிப்பு போறியா அப்படின்ட்டு. இல்லை, நீ வந்துட்டு உனக்கான இடத்த கண்டுபிடிக்கிற வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ணிக்கோ, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசிகிட்டு இருக்க, இப்போ என்ன நடந்துச்சு, ஏன் நீ என் கூட ஸ்டே பண்ண மாட்டியா, உனக்கு பிடிக்கலையா, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு அடிக்கிட்டே போக, இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கானா. சரிப்பா, உன் கூட நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கலை அப்படின்னா நான் இங்கேருந்து போகிறேன், இது உன்னோட வீடு தானே அப்படின்ட்டு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா, அப்போ நீ டேவிட் கூட போய் தங்க போறியா, அது உன் பிரச்சனை இல்லை, நான் எங்கே வேணால் போவேன் அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ இருந்தாலும் மனசு கேட்க மாட்டுது, ரிட்டன் வந்து எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்க, ஏன் இப்படி ஆட்டிடியூட் காட்டுற, நேற்று கூட சொன்னில்ல ஆனால் ஏன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு, பிடிச்ச பொண்ணுக்கிட்ட இப்படி தான் இருப்பியா, நானாச்சும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சில ஆட்டிடியூடில் காட்டுறேன், ஆனால் நீ என்ன பண்ணுற, அட் அ டைமில் 2 பசங்களையுமே பிடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுது, என்னடா சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது, நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.